கீழ்காண்பவற்றை சரியாக பொருத்துக. ஏ. சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு 1 நிதியுதவி 18 மற்றும் 21 வயதுக்கு இடைப்பட்டவர்கள். பி. ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல் 2 ஆதரவற்ற, கைவிடப்பட்ட மற்றும் தனியான சிறுவர்களுக்கு வழங்குதல் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள். சி. வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம் 3. 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள். டி. சிறுவர்களுக்கான பராமரிப்பு 4. 6 மற்றும் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள். ஏ. 2, 3. 1, 4. பி. 4 முதல் 2 வரை 3 முதல் 1 வரை. சி. 3 முதல் 4 வரை 2 முதல் 1 வரை. டி. 2 முதல் 4 வரை 1 முதல் 3 வரை. ஆன்சர் சி. 3, 4 to 1. 2024 முதல் 2025 வரை ஆம் ஆண்டைய தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தித்திறனைப் பொறுத்து பின்வருவனவற்றை ஏறுவரிசையில் வரிசைப்படுத்துங்கள். 1. நெல் உற்பத்தித்திறன். 2. மக்காச்சோளம் உற்பத்தித்திறன். 3. எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தித்திறன். ஏ. 1, 2, 3. பி. 3, 2, 1. சி. 2, 1, 3. டி. 3, 1, 2. ஆன்சர் ஏ. 1, 2, 3. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் DNHSRB பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக. ஐ. இத்திட்டத்திற்கு உலக வங்கி ஆதரவு அளிக்கின்றது. 2. இந்த திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் 60-40 என்ற விகிதத்தில் பயன்பாட்டு நிதியுதவி வழங்கப்படுகிறது. 3. இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தினை தமிழ்நாட்டின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையால் செயல்படுத்தப்படுகிறது. 4. இந்த திட்டம் SDG 9 இலக்காக அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஏ. I மற்றும் 3 மட்டும். பி. 2 மற்றும் 3 மட்டும். சி. 2 மற்றும் 4 மட்டும். டி. 3 மட்டும். ஆன்சர் சி. 2 மற்றும் 4 மட்டும்.